ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி வழியாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலே உங்களை இந்த வேளையில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்த்தினது போல இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் இன்ப இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சுகித்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின நற்செய்தி பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களேயானால் லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 5வது வசனத்தில் 100% தோற்று போன பேதுரு, ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பிரயாசப்பட்டு உடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அங்கே காணப்படுகிறான். ஆனால் அது 6வது வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எந்தபடியே அவங்க செய்தாங்க, என்ன செய்தாங்க? 5வது வசனத்தில் 100% தோற்று போன பேதுரு 6வது வசனத்தில் 100% ஜெயம் பெற்றவனாய், ஆசீர்வாதத்தை பெற்றவனாய், 100% தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெற்றவனாய் காணப்படுவதை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒருவேளை அநேக நேரங்களில் உங்களுடைய ஜெபங்கள், அநேக நேரங்களில் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே, என் வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன், ஒன்றும் இல்லை 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 என்கிற வார்த்தையை நீங்கள் ஒருவேளை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தலாம். ஆண்டவர் இல்லை இல்லை என்று நீங்கள் சொன்னால் ஆண்டவர் இருக்கு என்று சொல்லுவார். இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிற நல்ல ஆண்டவர். ஆகார் என்கிற ஒரு மனுஷியை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அங்கே அழுகிறாள், ஐயோ என் பிள்ளை தாகத்தினால செத்து போகிறது, தண்ணி இல்லாமல் செத்து போகிறதே, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் வைத்து அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர், ஆகாரே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிரு, இல்லைன்னா நீ கொஞ்சம் இன்னொரு பக்கத்தில் இத்தனை கிலோமீட்டர் போனோன்னு உனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லலை. எந்த இடத்துல தனக்கு ஒன்றுமில்லை, தண்ணீர் இல்லை, வாழ்க்கை முடிஞ்சதுன்னு இல்லை என்று சொன்னாலோ அதே இடத்துல கர்த்தர் நீரூற்றை உருவாக்கி அவனுடைய சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்தான். அதே போல தான் சீமோனும், ஐயரே, நைட்டு முழுவதும் எவ்வளவோ பிரயாசம், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய தொழிலில், என்னுடைய ஸ்டடீஸில், ஏதோ ஒரு காரியத்தில் பல பிரயாசங்களை நீங்கள் பட்டும் அதற்கேற்ற சூழ்நிலை இல்லாமல் உரிமையோடு காணப்படலாம். பேதுரும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வெறுமையோடு நின்றபோது ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கலாம், பீட்டர், இப்போ மீன் பிடிக்கிற காலம் அல்ல, ஒருவேளை இந்த கெனசரேத் கடலில் இல்லைன்னா நீ வா, கல்லையா கடலில் உனக்கு மீனை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. எந்த இடத்துல அவன் தோற்று போய், எந்த இடத்துல வெறுமையோடு கூட, எந்த இடத்துல அவன் ஒன்றுமில்லாதவனாய் நின்றானோ அதே கடல்ல, அதே இடத்துல கர்த்தர் அவனை வலை கிளையத்தக்கதாய் மீன்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஒரு சோர்ந்து போய் ஆண்டவருக்காய் கொடுக்கிறேனே, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறேன், என்னெல்லாமோ ஆண்டவருக்காய் செய்தும் என் வாழ்க்கையில் வெறுமையோடு இருக்கிறேனே, ஆண்டவர் எப்படி நான் ஆசீர்வதிப்பாரா, என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் கிடைக்குமா, என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து நிற்கலாம். இந்த 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு என்ன செய்தான் என்பதை மாத்திரம் சில காரியத்தை உங்களோடு கூட தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது அந்த படகு ஒன்றில் ஏறினார். இயேசு அந்த படகுல ஏறினார். அவ்வளவுதாங்க. உங்கள் வாழ்க்கை படகுல, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஸ்டடீஸில், நீங்கள் எதில் பிரயாசப்படுகிறீங்களோ அதில் இயேசு இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு அந்த படகுல ஏறினா. ஏன் அந்த படகுல ஏறணும்? அந்த படகுல மீன் கிடையாது, மீன் பிடிக்கிற மனுஷனும் கிடையாது, மீன் பிடிக்கிற வலையும் கிடையாது. வெறுமையான ஒரு படகு, மொத்தத்தில் நாற்றமில்லாத ஒரு படகு, பாவமில்லாத படகு. இயேசு உள்ளே வரணும்னா இந்த காரியத்தையெல்லாம் எதிர்பார்க்கிற நல்ல ஆண்டவர். ஒருவேளை என்னுடைய தாளந்துனால,
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுனால, என்னுடைய டாக்டிஸ்னால இதை செய்திருவேன் அப்படின்னு நாம் நினைப்பதை காட்டிலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம காரியத்தில் இயேசு உள்ளே வந்தார்னா நம் வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாயிண்ட் நம்பர் 2, இந்த காரியத்தை இவன் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட காரியத்தை நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் வலைகளை மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்களாம். நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் இல்லை, ஆனால் இப்போ அந்த வலையை செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க, அலசிக்கிட்டே இருக்காங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் குறைவோடு இருக்கிறோம், ஆண்டவருக்காய் ஓடுகிறோம், பல காரியத்தை செய்த போகிலும் வேதம் என்கிற கண்ணாடிக்கு முன்பதாய் உங்களையும் என்னையும் செக் பண்ணி பார்க்கணும், வலையை அலசி பார்க்கணும். ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது குறை இருக்கோ, நான் ஏதோ மற்றவர்களிடத்தில் என்னுடைய காரியத்தை சொல்லி தப்பித்து கொள்வதற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் வலையை நீங்களும் நானும் அலசி பார்ப்பீர்களே, ஆனால் ஏதம் என்கிற கண்ணாடிக்கு முன்பதாய் ஆண்டவர்களிடத்தில் மற்றவர்கள் மேலே எழுப்புதலுக்கு, இல்லைன்னா இந்த சுவிசேஷம் வட மாநிலத்தில் துணிக்கப்படுவதற்கு நான் ஒருவேளை காரணம் இல்லாமல் போய்விட்டேனோ, அதில் என்னுடைய பங்கு இல்லையோ, அதில் என்னுடைய உடன்பாடு இல்லையோ, மிஷினரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறதுல மறந்து போய்விட்டேனோ, ஆதி நாட்களில் இப்படி ஜெபித்தேனே, ஆதி நாட்களில் ஊழியத்துக்காக இந்திய மிஷினரி சங்கத்துக்காக ஓடினேனே, ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சின்ன கசப்புனால ஒதுங்கி விட்டேனோ, மறந்து விட்டேனோ, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் வலையை கொஞ்சம் அலசிப்பா, எங்கேயாவது ஓட்டை இருக்கிறதா, எங்கேயாவது வலை கிழிஞ்சிருக்கா, ஏதோ மீனுக்கு பதிலாக தலைகள், குலைகள், இலைகள் ஏதாவது சிக்கி இருக்கா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறான், உங்க வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் தேவன் மீன்களை கொண்டு வருவதில் அவர் வல்லமை உள்ள நல்ல ஆண்டவர். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், அந்த கரையில் நின்ற படகை பார்த்து கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். கரையில் நிற்கிற வரைக்கும் அந்த படகு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆழமான இடத்துல போனாதான் மீன்கள் கிடைக்கும். மீன்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு கொஞ்சம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே கடந்து செல்ல தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கொடுப்பதில் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கலாம், கொஞ்சம் ஆழத்துல கருத்தாய் மிஷினரிகளுக்காய் உபவாசத்தோடு கூட, பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட எத்தனையோ மிஷினரிகள் போராடி கொண்டிருக்கும் போது, கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லும் போது, அந்த காரியத்தில் கொஞ்சம் டீப்பா விவரம் அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வாரத்தில் ஒரு முறையோ இல்லைண்டா ஒரு நாளில் 1 மணி நேரமோ மிஷினரிகளுக்காய், தேசத்துக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த கிருபை எனக்குள்ள தாரும் என்று சொல்லி கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, உங்கள் ஆழத்துக்குள்ள உங்கள் படகு போனால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கரையில் இருக்கிற வரைக்கும் மேலோட்டமாக ஏதோ ஒரு காரியம் சொன்னாங்க, ஏதோ காரியத்தை செய்தோம் என்பதற்காக அல்ல, ஆண்டோடைய பாரத்தை உணர்ந்து கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில் பெரிய வல்லமை உள்ளவர். கரையில் நிற்கிறோமா, இல்லைன்னா ஆழத்தில் நிற்கிறோமா? ஒருவேளை பாட்னியில் நாங்கள் படிக்கும்போது ஜல்லிவேர் தொகுப்பு, ஆணிவேர் தொகுப்பு என்று சொல்லுவாங்க. ஜல்லிவேர் தொகுப்பு, வாழை மரத்தை ஜல்லிவேர் தொகுப்பு என்று ஒப்பிடுவார்கள். அது ஒரு காற்று அடித்தா கீழே விழுந்துடும், ஆனால் பச்சை பசைன்னு இருக்கும், அழகாக இருக்கும். ஒரு சின்ன காற்றுக்கு அது தாக்கு பிடிக்காது, கீழே விழுந்துடும். அதோடைய வேர் ஆழமான பகுதிக்கு செல்லாது. ஆனால் ஆணி வேர் தொகுப்பை கொண்ட மரங்கள் கண்மலையில் நின்றாலும், பெரிய பெரிய மலைகளுக்குள்ள இருந்தாலும், தன்னுடைய வேரை ஆழமாய் பாய்ச்சிருப்பதினால எந்த மலையோ, எந்த காற்றோ, எந்த காரியம் வீசினாலும் ஆணிவேர் கொண்ட மரங்கள் அசையாது. யோசித்து பாருங்கள், நான் ஆண்டவருக்குள்ள சுவிசேஷ பணியில், ஜெபத்தில், கொடுப்பதில் என்னுடைய வேர் ஆழமாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் நம் சீர்தூக்கி பார்ப்போம். தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் அழுத்தி ஆழமாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த 3வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்பொழுது அந்த படகு ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது, அதை சற்று கரையிலிருந்து தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டான். அந்த போட்டு, எம்டி போட்டை ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா நீ சோர்ந்து போய் நிற்கிறது எனக்கு தெரியும், இரவு முழுவதும் நீ பிரயாசப்பட்டு உன் கையில் ஒன்றும் இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். ஒருவேளை மீன் கிடைச்சிருந்தா அதை விற்று நான் பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அந்த பணத்தை கொண்டு நான் அதை வச்சிடலாமேன்னு நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, நீ சோர்ந்து போய் வெறுமையாக நிற்பதையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். ஜனங்கள் திரளாய் நிற்கிறார்கள். கரையில் ஜனங்கள் என்னுடைய
வார்த்தையை கேட்கும்படியாய் திரளாய் நிற்கிற ஜனங்களுக்கு நான் என்னுடைய சுவிசேஷத்தை, என்னுடைய வார்த்தையை சொல்வதற்கு உன் படகை கொஞ்சம் தள்ளு. ரொம்ப இல்லை, கொஞ்சம். உனக்கு பாட்டு படிக்க தெரியாது, எனக்கு தெரியும். உனக்கு வசனத்தை பற்றி பிரசங்கிக்க தெரியாது, தியானிக்க தெரியாது, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு கூட்டத்தில் போய் டாக்ஸ் கொடுப்பதோ இல்லைனால் இப்போ சுவிசேஷ பணிக்கு ஏதோ விதத்தில் செயல்படுவோ முடியாத காரியம், பலகீனமான பாண்டவம், ஆண்டவர் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கேட்கிறார் ஆண்டவர், கொஞ்சம் செய்வியா, சற்று தள்ள முடியுமா? ஆண்டவர் நினச்சிருந்தா போட்டை பார்த்து, ஏ போட்டே, நீ ஒரு 500 அடிக்கு தள்ளி அங்கே போய் நில், இல்லைன்னா 2000 அடிக்கு தள்ளி அங்கே போய் நில் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தா அந்த போட்டு செய்திருக்கும். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் ஆண்டவர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை கண்டுகொள்ளும்படியாய் திரளான ஜனங்கள், மேய்ப்பன் இல்லாமல், ஐயோ சமாதானம் இல்லாமல், சுகம் கிடைக்காம, விடுதலை இல்லாமல், முக்தி இல்லாமல், ஏதாவது ஒரு தெய்வம் எனக்கு தருமான ஏக்கத்தோடு கூட இன்னும் ஒரு முறை கூட இயேசுனா யாருனே தெரியாத காடுகளுக்குள்ளே, மலைகளுக்குள்ளே காட்டு மிராண்டிகளாய் வாழ்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே. மகனே, நீ சுவிசேஷத்தை முந்தி பெற்றுக்கொண்டாயே, சுவிசேஷம் உனக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நீ கொஞ்சம் ஏதாவது செய்வாயா? ஆண்டவருடைய சுவிசேஷ பணி இன்னும் தேசத்தில் அறியப்படாத ஜனங்களுக்கு, இன்னும் எத்தனையோ கிராமங்களில் மிஷினரிகள் அனுப்பப்படவில்லை. இன்னும் எத்தனையோ கிராமங்கள் இயேசுனா யாருன்னே தெரியாது. இன்னும் எத்தனையோ மலை ஜாதி மக்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. ஒரு பேரசிண்டமால் கொடுத்தா பிள்ளைக்கு காய்ச்சல் சோமாயிருன்னா தெரியாது ஐயா. இன்னும் மருத்துவ வசதி இல்லாத, செல்போன் டவர் கூட இல்லாத, கரண்டே இல்லாத இருளிலே வாழ்கிற ஜனம் நம்முடைய தேசத்தில். ஆண்டவர் பாரத்தோடு கேட்கிறார், மகனே, கொஞ்சம் செய்ய முடியுமா? கொஞ்சம் செய்வாயா? எனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா? ஒருவேளை நீங்கள் இன்றைக்கோ நீங்களும் நானும் மரித்து போயிருக்கலாம். ஆண்டவர் ஜீவனை கிருபையாய் கொடுத்திருக்கிறார், நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறார்கள், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள், நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார்கள். என் ஆண்டவருக்காக எதை செய்திருக்கிறோம்? ரொம்ப பெரிய காரியமெல்லாம் அல்ல. 140 கோடிக்கு மேலே ஜனங்கள், ஆண்டவர் அதையெல்லாம் எதிர்பார்க்கல. கொஞ்சம் சற்று செய்வாயா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினா, ஏன் உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு மிஷினரிகளை உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நீங்கள் தாங்கக்கூடாது? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரையானா, ஏன் ஒரு வட மாநிலத்தில் சுவிசேஷம் சொல்கிற மிஷினரிகளுக்கு ஒரு இல்லத்தை கட்டி கொடுக்கக்கூடாது? ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினா, ஏன் ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கக்கூடாது? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா. ஆண்டவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆண்டவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். என்றைக்கோ மரித்து அழிந்து போக வேண்டிய எங்களுக்குள்ள ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லப்படுவது, ஜனங்கள் திரளாய் நிற்கிறார்களே, ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு பீச்சர் உன் படகு தேவை. கொஞ்சம் நான் ஆண்டவருடைய பாரத்தில், ஆண்டவருடைய இருதய வேதனையில நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றையா, கொஞ்சம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள். உங்களை வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிப்பா. இந்தியாவினுடைய வரைபடத்தை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, செருப்பு தைக்கிற கடைக்குள்ள இந்தியாவை ரட்சியும் ஆண்டவர், இந்தியாவை சந்தியும், காட்டு மிராண்டிகளாய் வாழ்கிற இந்தியாவை ஆசீர்வதியும் என்று வில்லியம் கேரி ஜெபித்தார். அவர் ஜெபிப்பதற்கு இந்திய தேசமோ இங்க இருக்கிற சபைகளோ, ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று யாரும் அவரை பாரப்படுத்தவும் இல்லை, யாரும் அவர்கள் ஜெபிப்பதற்காக காசு கொடுக்கவும் இல்லை. ஆண்டோடைய பாரம் அவரை நெருக்கினபடினால் ஒவ்வொரு நாளும் கடைக்குள்ளே இருந்து ஜெபித்தார். ஒரு நாள் ஆண்டோடைய பிரசன்னம் அந்த கடைக்குள்ளே இறங்கிச்சு. கேரி, ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கிறாயே, ஏன் நீ அந்த தேசத்துக்கு போகக்கூடாது? இந்தியாவை ரட்சிப்பதற்கு ஏன் நீ போகக்கூடாது என்று ஆண்டவர் பேசினதுனால எதையாவது ஆண்டவருக்கு செய்யணுமே. திரளான ஜனங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு, பாஷை தெரியாது, கால சூழ்நிலைகள் ஒத்துக்கொள்ளாத, இங்க யாருமே பழக்கமே இல்லாத கல்கத்தா பட்டணத்தில் குடும்பமாய் வந்து இறங்கினார் ஐயா. இங்குள்ள உணவு ஒத்துக்கொள்ளாது, இருக்க கிளைமேட் அவருக்கு அடாப்ட் ஆகலை. சன் ஸ்ட்ரோக்கில் தன்னுடைய மகனை இழந்து போனான். ஒவ்வொரு பெங்காலி வீடா போய் கதவை தட்டினார், ஐயா என் பிள்ளை மரித்து போய்விட்டது, அடக்கம் பண்ணுங்கள். யாராவது வாருங்கள் என்று சொன்னபோது தீட்டு
யாரும் வரவில்லை. தன்னுடைய பிள்ளை தானே தோல்ல போட்டுட்டு தானே மம்பட்டி எடுத்து தானே போய் குழி தோண்டி புதைத்து அடக்கம் செய்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மனைவி சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரியை போல மாறி போனாள். வில்லியம் கேரி சொன்னா, கலப்பையில கை வைத்துட்டு ஐயா திரும்பி பார்க்க மாட்டேன். இன்றைக்கு அநேக குருவானவர்கள், நம்முடைய போதக பிதாக்கள் படித்து போதக குருவானவர்களாய் வெளிவருகிற ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியை வில்லியம் கேரி உருவாக்கினார் ஐயா. எங்கேயோ இருக்கிற வெள்ளக்காரனுக்கு இந்த தேசத்தை குறித்து ஒரு பாரம் உண்டு என்றா, இந்தியா என் தாய் நாடு, இந்திய மக்கள் என் மக்கள் என்று மாறு தட்டுகிறோமே. இந்திய மக்களுக்காக எதை சாதித்திருக்கிறோம்? இந்த மக்களுக்காக என்னையா செய்திருக்கிறோம்? வேதநாயகம் பிஷப் ஐயா அவர்கள், சாமுவேல் அசரியா ஐயா அவர்கள் சென்னை பட்டணத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் கேட்டான், ஏன் ஐயா மிஷினரி வேண்டும் என்று சொல்கிறாயே, ஏன் நீங்கள் போகக்கூடாது என்று கேட்டபோது, அதே ஆண்டவுடைய அழைப்பாய், அதே ஆண்டவுடைய காரியமா எடுத்துக்கொண்டு பஞ்சாரா என்கிற மலை பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்குள்ள 2 லட்சம் லம்பாடின மக்களை ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ள உண்டா? ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தோரணங்கள் டயசிஸை உருவாக்கி கொடுத்தது இந்திய மிஷனரி சங்கம். சபையோடு இணைந்து அநேக திருமண்டலங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏதோ திருச்சபை மாத்திரமல்ல, திருமண்டங்களை உருவாக்கி இன்றைக்கு ஆண்டோடைய அன்பை கோருகிற உன்னத பணியில கொஞ்சம் ஏதாவது செய்யா. தங்கச்சி, தம்பி, ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஒரு நல்ல டிகிரி படிச்சிருக்கேன் ஐயா, நான் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல். ஏன் ஆண்டவர் உனக்கு ஒரு 100 வயசு கொடுப்பார்? ஏனால் 1 வருடமோ 2 வருடமோ உன் வாழ்க்கை நாட்களிலே, உன் வாழ்நாளிலே ஏன் மிஷனரி பணிக்காக, மிஷனரி ஊழியத்துக்காக, மிஷனரி மருத்துவராக, மிஷனரி செவிலியராக, மிஷனரி ஆசிரியராக ஏன் உன் தாளந்தை நீ பயன்படுத்தக்கூடாது? கொஞ்சம் செய்வாயா பீட்சை? உனக்கு தாளந்தில் எனக்கு தெரியும், நீ சோர்ந்து போய் நிற்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த பீட்டரை பார்த்து கேட்கிறார், உன் படகை கொஞ்சம் தள்ளுவியா? கொஞ்சம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரே, ஆனால் உங்களை அர்ப்பணிக்கலாமா? ஏதோ வாழ்க்கையில் தோற்று போய் தோல்வியோடு கூட இருப்பீர்களே, ஆனால் உங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் கர்த்தர் கேட்கிற காரியம், கொஞ்சம் செய்வியா? நான் உன் வலையை கிழிந்து போகத்தக்கதாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இருக்கிற இடங்களில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே பல காரியத்தில் தோற்று போயிருக்கிறேன், பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், முடியலப்பா. என்னுடைய பிஸ்னஸில் இல்லைன்னா எத்தனையோ காரியத்தில் என்னுடைய பணத்தை பல மடங்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறா, கொஞ்சம் என் காரியத்தில் கொஞ்சம் செய்வியா? சற்று செய்வியா? நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அன்பு பிள்ளைகளை சந்திக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் பாரத்தை உங்கள் பிள்ளைகள் மத்தியில் இறக்கி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று அற்புதத்தை நாடி தேடி நின்ற நாட்கள் ஆண்டவரே எத்தனையோ நாட்கள். ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் என்ன காரியம் செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, எனக்காக மரித்து, எனக்காக இரத்தத்தை சிந்தி, எனக்காக உயிரோடு எழுப்பின ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆயுள் நாட்களில் எதையாவது செய்யணும், கொஞ்சம் ஏதாவது செய்வேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் பிரதிக்கனை பண்ணும்போது, உங்களுடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கும் போது தேவனுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நின்று ஆண்டவருடைய பாரத்தை நான் சுமக்கணும்னு நினைச்சேன். கர்த்தர் என் குடும்பத்தில் தடைப்பட்ட, நடக்க முடியாத, இது நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த காரியங்களெல்லாம் தேவன் வாழ்க்கையில கொண்டு வந்தார் என்று அநேக சாட்சிகள் எழும்பத்தக்கதாய் என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.